கேட்டாலே சும்மா அதிர்துல. பல வண்டிக்கு டஃப் கொடுக்கிற வகையில சும்மா கெத்தா வரப்போகுது. விடுதலை விழிகளில் பாரிடா, பகை அலறிட கதறிட போரடா. மஹிந்திரா தாரோட புது வெர்ஷனு 5 கதவுகள் கொண்ட மஹிந்திரா தாருடைய புது வெர்ஷனுக்கு பேரும் வச்சிருக்காங்க. இப்ப இருக்கிற இளைஞர்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கார் மாடலா மஹிந்திரா தார் அமைஞ்சிருக்கு. இப்போ அவங்களோட இன்னொரு வெர்ஷனை தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த கார் மாடலை வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி மஹிந்திரா நிறுவனம் அதிகாரப்பூர்வமா இந்தியாவில் அறிமுகம் செய்ய இருக்கு. இதுக்கு மஹிந்திரா தார் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. பேரே சும்மா கெத்தா இருக்குல்ல. அந்த காரு இப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம ஸ்டைலிஷான ஒரு போட்டோவையும் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. கருப்பு கலர்ல சும்மா பிரம்மாண்டமா இருக்குங்க காரு. அது காரா இல்ல தேரா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுற வகையில இருக்கு. 6 ஸ்லாட்டுகளை கொண்ட புதிய கிரில் காருடைய முன்பக்கத்துல வழங்கப்பட்டு இருக்கு. இந்த அம்சமும் முன்பக்க பம்பரும் தார் ராக்ஸுக்கு வேற லெவல் ஒரு அழகான பிம்பத்தை வழங்கும் வகையில அமைஞ்சிருக்கு. ஹெட்லாம்ப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவுல ப்ரொஜெக்டர் வகை மாதிரி இருக்கு. 10.25 அங்குல திரை மற்றும் பனோரமிக் சன்ரூஃப் உள்ளிட்ட வசதிகளும் இந்த தார் ராக்ஸ் கார்ல இடம்பெற்று இருக்கு. என்ஜினை பொறுத்த வரைக்கும் தாருடைய அந்த 3 டோர் வெர்ஷன்ல என்னெல்லாம் கொடுத்திருந்தாங்களோ அதே மோட்டார் ஆப்ஷன்கள் தான் இதிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. 1.5 லிட்டர் டீசல், 2.2 லிட்டர் டீசல் மற்றும் 2.2 லிட்டர் பெட்ரோல் ஆகிய ஆப்ஷன்கள் தான் இந்த 5 கதவுகள் கொண்ட தார் ராக்ஸ் மாடல்லையும் வழங்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கார் எப்போ வரும், புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்பவே பல பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. கார் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் இதோடைய விலையும் அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த காரோட விலை 15 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி 25 லட்சம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்க. நாகாலாந்து மாணவி ஒருத்தவங்க தமிழ் படிக்கணும் அப்படின்னு வெறும் வார்த்தையா சொன்னது மட்டும் இல்லாம அது என்னுடைய உயிர் அப்படின்னு சரளமா எழுதி காமிச்சது பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. பல இன்னல்களை கடந்து பள்ளி சீருடைகளை போட்டுக்கிட்டு சந்தோஷமா அந்த மாணவி பள்ளிக்கு செல்லக்கூடிய காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நாகாலாந்து மாநிலத்தை சேர்ந்த ரூத் அப்படின்ற 40 வயதாகக்கூடிய நபர் தான் குடும்பத்தோட 13 வருஷத்துக்கு முன்னாடியே சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில வசிச்சுட்டு வராங்க.